கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வீட்டில் எல்லோரும் தூங்குனதுக்கு அப்புறமா நள்ளிரவு நேரத்துல நீங்க கண்ட ஏதோ ஒரு கனவு உங்க தூக்கத்தை கெடுத்து மனசுல ஒரு இனம் புரியாத பாரத்தோடு நீங்க முழிச்சிருக்கிறீங்களா? வயசான காலத்துல நமக்கு ஏன் இப்படி ஒரு கலக்கமான கனவு வருது? ஒருவேளை நம்ம பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ எது ஆபத்துன்னு நினைச்சு படுக்கையில கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருக்கிறீங்களா? நம்மள பல பேர் நினைக்கிறோம் வயசாக தான் நமக்கு பொறுப்புகளும் கவலைகளும் அதிகமாகுதுன்னு. ஆனா ஆவிக்குரிய உண்மை என்ன தெரியுமா? உங்க குடும்பத்தை காக்கிற ஒரு காவக்காரனாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை தான் அந்த வீட்டில் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் வரப்போகிற ஆபத்துக்களை உங்க ஜபத்தின் மூலமாகவோ தடுத்து நிறுத்த பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட நேரடியா பேச போற ஒரு கேட்வே இந்த கனவுகள். ஹல்லேலூயா. உங்களுடைய 40, 50, 60 வருட வாழ்க்கையில நீங்க எத்தனையோ உலக அனுபவங்களை பார்த்திருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் நீங்க ஆவிக்குரிய ரீதியா யோசித்து பார்க்காத பரிசுத்த ஆவியானவர் உங்க குடும்பத்தின் நலனுக்காக உங்களுக்கு தர 5 முக்கியமான எச்சரிக்கை கனவுகளை பற்றி தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையா பாருங்க. இது உங்களுக்கானது மட்டுமல்ல, உங்க பிள்ளைகளுடைய தலைமுறைக்காக காப்பதற்கான தேவ செய்தி. ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. முதலாவது பாயிண்ட், பிள்ளைகளின் மேல் படரும் இருள். ஹல்லேலூயா. அன்பான பெற்றோர்களே, சில சமயம் உங்களுக்கு ஒரு கனவு வரும். உங்க பிள்ளைகளோ அல்லது பேர பிள்ளைகளோ உங்கள் வீட்டுக்கு ரொம்ப தூரமா போற மாதிரியோ, அல்லது அவங்க ஏதோ ஒரு இருட்டான சூழ்நிலை விழுந்து அழுற மாதிரியோ, இல்லைன்னா அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது காணாமல் போன மாதிரியோ ஒரு கனவு வரும். முழிச்சு பார்த்தா நெஞ்சு படபடக்கும். ஐயோ, என் பிள்ளைகளுக்கு ஏதோ ஆக போகுதுன்னு பயந்து உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, தம்பி நல்லா இருக்கிறையா, பார்த்து போப்பான்னு பதறுவீங்க. பரிசுத்த ஆவியின் எச்சரிக்கை. அதாவது யோபு 33:15-16 சொல்லுது, மனுஷர் படுக்கையின் மேல் அயர்ந்த நித்திரையில் இருக்கும் போது ராக்காலத்து தரிசனத்தினால் அவர் மனுஷருடைய செவியை திறந்து எச்சரிக்கிறார். இங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன உணர்த்துறார் தெரியுமா? உங்க பிள்ளைகள் வெளியே நல்லா சம்பாதிச்சு நல்லா வாழற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா அவங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாம ஏதோ ஒரு அந்தகார கிரியை, பாவ சோதனை அல்லது ஒரு பெரிய மன அழுத்தம் அவங்களை ஆட்கொள்ள பார்க்குது. அவங்களால அதை வெளியே சொல்ல முடியல. ஆனா ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக உங்க ஜெபக்காவல் அவங்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த கனவு வந்தா பயப்படாதீங்க. உங்க பிள்ளைகளுக்காக முழங்கால் படியிட்டு அந்த சாத்தானின் ஆதிக்கத்தை உடைக்க வேண்டிய ரெட் அலர்ட் இது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது, பழைய வீட்டின் வாசற்படி. ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த கனவு அடிக்கடி வரலாம். நீங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு வாழ்ந்த உங்களுடைய பழைய ஓட்டு வீடு, இல்லைன்னா உங்க சொந்த ஊர், அங்க நீங்க திரும்பவும் போய் ஏதோ ஒரு பழைய பொருளை தேடுற மாதிரியோ, இல்லைன்னா இறந்து போன உங்க பெற்றோர் அல்லது உறவினர்கள் கூட அங்க உட்கார்ந்து பேசுற மாதிரியோ கனவு வரும். நீங்க நினைக்கலாம் வயசாயிடுச்சு அதான் பழைய ஞாபகம் வருது. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய ரகசியம் இருக்கு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் எச்சரிக்கை பார்க்கலாமா? பிரசங்கி 3:15 சொல்லுது, கடந்ததை தேவன் திரும்ப வர பண்ணுகிறார். இந்த வயசுலயும் பரிசுத்த ஆவியானவர் ஏன் உங்களை பழைய இடத்துக்கு கூட்டிட்டு போறாருன்னா, உங்க வாழ்க்கையோட முதற் பகுதி யாரோ உங்களுக்கு செஞ்ச ஏதோ ஒரு துரோகம், கசப்பு அல்லது ஏமாற்றம் இன்னும் உங்க மனசோட ஆழத்துல ஒரு காயமா, மன்னிக்க முடியாத குரோதமா அப்படியே இருக்கு. மகனே மகளே, நீ இன்னும் அந்த பழைய கசப்புல இருந்து விடுதலை ஆகல. அதை மன்னிச்சு முழுமையா விட்டு விடு. அப்பதான் உனக்கு நான் வச்சிருக்கக்கூடிய முழுமையான ஆசீர்வாதமோ சமாதானமோ உங்க குடும்பத்தை வந்து சேரும் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் உங்க உள்ளான மனிதனை குணப்படுத்த காட்டக்கூடிய எச்சரிக்கை அது. ஹல்லேலூயா. உடைந்த மங்கள பொருட்கள் அல்லது பாத்திரங்கள். வீட்டு தலைவிகளுக்கும் பெரியவர்களுக்கும் வரக்கூடிய ஒரு விசித்திரமான கனவு இது. உங்க கை தவறி மங்கள பொருட்கள் உடைவது போலவோ, அல்லது சமையல் அறையில் பாத்திரங்கள் எல்லாம் துருப்பிடிச்சு உடைந்திருக்கிறது போலவோ, இல்லைன்னா உங்களுடைய திருமண மோதிரம் நகைகள் காணாமல் தேடுவது போல கனவு வரும். பெரியவர்கள் இதை அபசகுணம் நினைச்சு பயப்படுவாங்க. பரிசுத்த ஆவியின் எச்சரிக்கை என்ன சொல்லுது தெரியுமா? லூக்கா 12:2 சொல்லுது, வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. இந்த கனவு எதை காட்டுதுன்னா, உங்க குடும்ப சமாதானத்தை குலைக்க கணவன் மனைவிக்குள்ள அல்லது மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு பெரிய பிரிவினையை கொண்டு வர சாத்தான் ரகசியமா பிளான் பண்றான். குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு உடைவு வரப்போகுது.
பரிசுத்த ஆவியானவர் முன்னுக்கூட்டியே உங்களுக்கு அதை எக்ஸ்ரே எடுத்து காட்டி குடும்பத்துல வாக்குவாதங்கள் வரும்போது கொஞ்சம் பொறுமையா இருங்க, வார்த்தைகளை கொட்டிடாதீங்க, சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு உங்க குடும்பத்தை காக்க தர சிக்னல் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. 4வது, நிற்காத கடிகாரமும் மாலையாகும் பொழுதும். ஹல்லேலூயா. கனவுல நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போக அவசரமா கிளம்புறீங்க, ஆனா நேரம் ஆகிட்டே இருக்கு, பொழுது சாஞ்சு இருட்டாகுது, கைய பாக்குறீங்க, வாட்ச் முள் ஓடாம அப்படியே நிக்குது. இந்த வயசுல வர்ற இந்த நேரத்தை பத்தின கனவு ரொம்ப ரொம்ப ஆழமானது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் எச்சரிக்கை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? எபேசியர் 5:16 சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆயுசு நாட்களை, எத்தனையோ வருடங்களை நீங்க உலக பொறுப்புகளையும் பிள்ளைகளை வளர்க்கறதுலயும் செலவழிச்சிட்டீங்க. இப்போ கர்த்தர் உங்ககிட்ட என்ன கேட்கிறார் தெரியுமா? உன் வாழ்க்கையோட மீதுள்ள நாட்களாவது எனக்காக, என் ஊழியத்துக்காக, பிறருக்காக ஜெபிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாயா? உங்களுடைய ஆவிக்குரிய தாகத்தை தூண்ட பரிசுத்த ஆவியானவர் அடிக்கிற அலாரம் இது. உலக கவலைகளை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு கர்த்தரோட பாதத்துல அதிக நேரம் செலவழிய வேண்டிய வயது என்பதை உணர்த்தும் ரெட் அலர்ட் இது. ஹல்லேலூயா. 5வது, வாடிய செடிகளும் காய்ந்த கிணறுகளும். பார்க்கலாமா? நீங்க ஒரு தோட்டத்துக்கு போறீங்க, அங்க நீங்க ஆசையா வளர்த்த செடிகள் எல்லாம் தண்ணி இல்லாம காஞ்சி வாடி போய் கிடக்கு. இல்லைன்னா உங்க வீட்டு கிணத்துல தண்ணி எடுக்க போறீங்க, ஆனா கிணறு வறண்டு போய் வெறும் தரை தெரியுது. பரிசுத்த ஆவியின் எச்சரிக்கை என்னன்னு பார்க்கலாமா? மத்தேயு 3:10 சொல்லுது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். வயதாக நம்முடைய ஜெப ஜீவியமும் இன்னும் அதிகமாகணும். ஆனா பல சமயம் சரீர பலவீனம் காரணமாகவோ இல்ல சலிப்பு காரணமாகவோ நம்முடைய அந்தரங்க ஜெப நேரம் குறைஞ்சிடுது. பரிசுத்த ஆவியானவர் உங்க ஆவிக்குரிய நிலவரத்தை அழகா படம் பிடிச்சு காட்டுறாரு. உன் உள்ளான ஆத்துமா வறண்டு போயிருக்கு மகனே, பழையபடி என் சமூகத்துல வந்து உட்காரு. இந்த எச்சரிக்கையை உணர்ந்து நீங்க மீண்டும் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது வறண்ட கிணறு நீரூற்றாய் மாறுவது போல உங்க குடும்பத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஊற்றெடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்பான பெரியவர்களே, பெற்றோர்களே, இந்த 5 கனவுகள்ல ஏதோ ஒன்று உங்க மனசை உலுக்கியிருந்தா அதை சாதாரணமா விட்டுடாதீங்க. இன்னைக்கே உங்க பிள்ளைகளுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் முழங்கால் படியுங்க. உங்களை மாதிரி பாரத்தோடு இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்ற பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோவை இப்போதே உங்க வாட்ஸ்அப் குரூப்ல பகிர்ந்து அவங்களையும் விழிப்புணர்வு செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். அன்பான தேவ பிள்ளைகளே, பெற்றோர்களே, இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குடும்பத்தை காக்க, நம்முடைய பிள்ளைகளை காக்க நமக்கு தர அந்த 5 எச்சரிக்கை கனவுகளை பற்றி ஆழமா பார்த்தோம். வர எல்லா கனவும் சாதாரணமானது கிடையாது. இந்த 5 கனவுகள் ஏதோ ஒரு கனவு உங்க வாழ்க்கையில வந்து உங்க குடும்பத்துல ஒரு போராட்டத்தையோ கலக்கத்தையோ சாத்தான் கொண்டு வர பார்க்கிறான். அப்படின்னா இப்போதே நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். உங்களுடைய கரங்களை உங்களுடைய ஏஞ்சல் மேல வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்க குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக 2 கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இவருடைய குடும்பத்திற்கு விரோதமாக, இவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு விரோதமாக அந்தகார கிரியைகளும் பொல்லாத ஆவிகளும் வஞ்சனையாய் பின்னி கொண்டிருக்கிற எல்லா சாத்தானின் வலைகளும் இப்பொழுது நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அறுந்து விழுவதாக. ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த எச்சரிக்கை கனவுகளுக்காக நன்றி. மனுஷர் படுக்கின் மேல் அயர்ந்த நித்திரையில் இருக்கும் போது நீர் அவருடைய செவியை திறந்து எச்சரிக்கிறீர் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. சுவாமி, இந்த நாட்களில் இவருடைய குடும்பத்தில் வரவிருக்கிற எந்த ஒரு விபத்தோ, ஆபத்தோ, நோயின் தாக்கங்களோ, பொருளாதார வறுமையோ அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வர தவறான பழக்க வழக்கங்களோ எதுவாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் முன்கூட்டியே உணர்த்தின இந்த எச்சரிக்கையின்படி இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே அது இவருடைய குடும்பத்தை விட்டு விலகி போவதாக. பரிசுத்த ஆவியானவரே, இவருடைய வீட்டின் மேல் உம்முடைய பிரசனம் இறங்கட்டும். இவருடைய பிள்ளைகள் மேல் படர்ந்திருக்கிற அந்த இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது சுட்டரிக்கட்டும். குடும்பத்தில் இருக்கிற கசப்புகள், பழைய காயங்கள், மன்னிக்க முடியாத குணங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் தருவீராக. உடைந்த பாத்திரங்கள் போல் இருக்கிற
அப்பா, குடும்ப உறவுகள் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் ஒட்ட வைக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த வயதான காலத்திலும் முதிர் வயதிலும் தம்முடைய குடும்பத்திற்காக கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற இந்த அப்பா காவலர்களை, இந்த பெற்றோர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. இவருடைய சரீர பலவீனங்கள் மாறட்டும். இவருடைய ஜெப கிணறு வறண்டு போகாமல் ஆவிக்குரிய நீரூற்றாய் மாறட்டும். கர்த்தர் இவருடைய பிள்ளைகளின் தலைமுறையை ஆசீர்வதிப்பீராக. வரப்போகிற நாட்கள்ல எந்த ஒரு பொல்லாப்பும் இவருடைய கூடாரத்தை அணுகாதபடி உம்முடைய தூதர்களை கொண்டு வேலி அடைத்து காத்துக்கொள்ளும். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. மீட்பெரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி. ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். தைரியமா இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.